Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா 400 errors முடிச்சதுக்கு அப்புறம் 401ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா 500 600லாம் இல்லை, நேரா 1000 errors முடிச்சுட்டு தான் நம்ம ரெஸ்ட் எடுப்போன்ற மாதிரி ஒரு முடிவோட வேகமா போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த சென்டென்ஸ்க்கு என்ன பார்ட்ல எரர் இருக்கலாம்னு சொல்லுங்க. அது இல்லாம என்ன எரர்னு சொல்ல முடிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. After seeing that Shreya was in trouble, Rahul quietly stepped up to help. சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஸ்ரேயா வந்து பிரச்சனையில இருக்கான்னு ராகுல் பார்த்த உடனே என்ன பண்ணானா, சரி வா நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம் வான்ட்டு போய் நின்னானாம். ஓகேங்களா? என்ன சொல்லலாம்? After seeing that Shreya was in trouble, Rahul quietly அமைதியா போய் என்னது ஹெல்ப் பண்ணானாம். ஸோ எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, எதையுமே மாத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களாப்பா? கரெக்டா ஆப்ஷன் போட்டுட்டே வாங்க பார்க்கலாம். ஆப்ஷன் நேரா போட்டே வாங்க. There are no tables at the classroom. சொல்லாமப்பா, கிளாஸ் ரூம்ல டேபிள்ஸே இல்லையாம்பா. கரெக்டான சென்டென்ஸ் பார்த்த உடனே ஈஸியா தானப்பா இருக்கு. சொல்லுங்கப்பா. டேபிள் கிளாஸ் ரூம்ஸ்ல டேபிளே இல்லையாம்பா. டேபிளே இல்லாம எப்படிப்பா கிளாஸ் ரூம் நடத்த முடியும்? என்ன சொல்லலாம்? டைமர் ஓடிட்டு இருக்கு, இது ஓடி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்ன சொல்லலாம்? there are no tables at the classroom இல்ல, இந்த கிளாஸ் ரூமுக்குள்ள டேபிளே இல்லைன்னு சொல்லும் போது, உள்ளன்னு சொல்லும் போது நாம என்ன பண்ணுவோம்? இன்சைட குறிக்கிறதுக்கு இன்னன்ற ப்ரிபோசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். சொல்லாமப்பா, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். வெரி குட். அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். I am having trouble deciding in a gift for them. அவங்களுக்கு என்ன gift கொடுக்கிறதுனே தெரியலையேப்பா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காராம். என்ன சொல்லலாம்? I am having trouble deciding in a gift for them. சொல்லமா? Okay, I'm having trouble in deciding. ஓகேங்களா? என்ன வரணுங்க? I'm having trouble in deciding இல்ல, in deciding a gift for them அப்படின்றது தான் கரெக்ட். சரிங்களா? ஓகே, டிசைடிங் இன் வரக்கூடாது, இன் டிசைடிங் தான் வரணும். ஸோ ஆப்ஷன் டி தான் எரர். ஓகேங்களா? சூப்பர்ப்பா, சூப்பர், வெரி குட். அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். டிஏ எரராகவே வந்துட்டு இருக்கு. சொல்லுங்க. You must be hurry, otherwise you will miss the train. வேகமா கிளம்பு, அவசரமா கிளம்பு, இல்லைன்னா நீ கண்டிப்பா என்னது ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவ அப்படின்றாங்க. ஹரினது அவசரப்படுறது, வேகமா பண்றதுன்னு அர்த்தம். ஓகே, என்ன சொல்லலாம்? என்னப்பா சொல்லலாம்? யூ மஸ்ட் பி ஹரின்னு சொல்லாமா? மாடல் ஆக்சிலரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டிவ் வாய்ஸ்ல மாடல் ஆக்சிலரியை ஃபாலோ பண்ணி V1 வரணும். இது பாசிவ் வாய்ஸா மாறுச்சுன்னா அங்க வந்து அது என்னவா மாறும்னா மாடல் ஆக்சிலரி பிளஸ் பி பிளஸ் V3 மாறும். யூ மஸ்ட் பி ஹரிடுனா ஒன்னு அவசரப்படுத்தணும்னு அர்த்தம், அது பாசிவ் ஆயிடும். ஒன்னு அவசரப்படுத்தணும்னு இல்லை, நீ அவசரமா கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது ஆக்டிவ்ல தான் இருக்கு. அப்போ V1 தான் கரெக்டா இருக்கும். மாடல் ஆக்சிலரி பிளஸ் V1 தான் கரெக்டா இருக்கும். அப்போ யூ மஸ்ட் ஹரி தான் சொல்லணும். கரெக்டா? பின்றது வராது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, வெரி குட். பிக்கு பியா. சரி, அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். Bobo was very richer than Jim as he had illicitly accumulated all his wealth. போபோ பாத்தீங்கன்னா ஜிம்மை விட பயங்கர ரிச்சா இருந்தாராம், செம்ம பணக்காரனா இருந்தாராம். ஏன்னா திருட்டுத்தனமா அவர் என்ன பண்ணிருக்காராம், நிறைய சொத்தை சேர்த்து வச்சிருக்காராம். அதனால போபோ வந்து ஜிம்மை விட ரிச்சா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லலாம்? ஓகே, ஸோ வெரின்றது பாத்தீங்கன்னா எப்பயுமே வெரின்றது பாசிட்டிவ் டிகிரி கூட யூஸ் பண்ணுவோம். மச்ன்றது தான் பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி கூட யூஸ் பண்ணும். சரிங்களா? இங்க ஜிம் வந்து போபோ வந்து ஜிம்மோட ரிச்சா இருக்காருன்னு சொல்லும் போது இங்க ஆப்வியஸ்லி என்னது கம்பேரிட்டிவ் டிகிரியா இருக்கு. கம்பேரிட்டிவ் டிகிரியில மச் ரிச்சர்னு சொல்லலாம், வெரி ரிச்சர்ன்றது வராது. ஓகேங்களா? சோ எந்த பார்ட்ல எரர் சொல்லலாம்? ஆப்ஷன்
ஏல தான் எரர் சொல்லலாம். வெரி குட் சூப்பர்மா. அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். They all except Shirin was very sad They all except Shirin were very sad during the farewell party given to the teacher retiring and her indifference were well noticed. சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஷிரினை தவிர மற்றவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்களா? சோகமா இருந்தாங்களா? என்னடா நம்ம டீச்சர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் ரிட்டையர் ஆகக்கூடிய அந்த ஃபேர்வெல் பார்ட்டியில எல்லாருமே வருத்தமா இருந்தாங்களாம். அண்ட் அவன் வந்து வருத்தமே படலை, எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாதது எல்லாருமே நோட்டீஸ் பண்ண, என்னடா இவன் மட்டும் அப்படியே ஜடம் மாதிரி உட்கார்ந்துருக்கா, இவன் மட்டும் இப்படியே உட்கார்ந்துருக்கா, அந்த மாதிரி பார்த்தாங்களாம். ஸோ அதுக்கு என்ன சொல்லலாம்? ஹர் இன்டிஃபரன்ஸ் இஸ் சிங்குலர். அப்போ இங்க என்ன வரணும்? வாஸ் வெல் நோட்டிஸ்டு தான் வரணும், வேர்ன்றது வராது. அப்போ என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் சில எரர் சொல்லலாமாப்பா? ஆப்ஷன் சி தான் தப்பா இருக்குன்னு சொல்லலாம். வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. He does not know how to draw quickly and straightly. சொல்லலாமா? வேகமாவும் ஸ்ட்ரெயிட்டாவும் எப்படி வரையணும்ன்றது அவனுக்கு தெரியவே தெரியாதுப்பா அப்படின்றாங்க. டிரா பண்ணுமா? எப்படி டிரா பண்ணும்? டிரான்றது வாபா. எப்படி டிரா பண்ணும்? வேகமா டிரா பண்ணுமா? அப்ப அட்வர்பா. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா டிரா பண்ணுமா? இதுவும் அட்வர்பா. கரெக்டா? சில வார்த்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவா இருந்தாலும் சரி, அட்வர்பா இருந்தாலும் சரி, ஒரே ஃபார்ம் தான் இருக்கு. இப்போ ஃபாஸ்டா இருக்கட்டும், ஃபாஸ்ட்னு இருக்கு. ஃபாஸ்ட்லி அப்படின்ற ஒரு வேர்ட் டசன்ட் எக்ஸிஸ்ட் அட் ஆல். ஃபாஸ்ட்லின்னு ஒரு வார்த்தையே கிடையாது. அட்ஜெக்டிவா இருந்தாலும் ஃபாஸ்ட் தான் சொல்லும், அட்வர்பா இருந்தாலும் ஃபாஸ்ட் தான் சொல்லும். சரிங்களா? அடுத்தது என்னது? ஃபாஸ்ட், ஸ்ட்ரெயிட், அவுட்ரைட், இந்த மாதிரியான வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவா இருந்தாலும் சரி, அட்வர்பா இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அ ஃபாஸ்ட் ரேஸ் அப்படின்ற. ரேஸ்ன்றது நவுனா? ரேஸ்ன்றது நவுனா? எப்படிப்பட்ட நவுனா? எப்படிப்பட்ட ரேஸா இருக்கு? வேகமா ஓடக்கூடிய ரேஸா இருக்கா? அப்ப இது அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுவே he ran very fast தான் சொல்லணும், ஃபாஸ்ட்லின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அவர் எப்படி ஓடினாரு? பயங்கர வேகமா ஓடினாரா? ரான்ன்றது வேர்பா. ஸோ எப்படி ஓடினாரு? வேகமா ஓடினாருன்ற போது அட்வர்ப் சொல்லும். சரிங்களா? ஸோ அட்ஜெக்டிவ்னாலும் ஃபாஸ்ட் தான் சொல்லும், அட்வர்ப்னாலும் ஃபாஸ்ட் தான் சொல்லும். இது மாறும் போது நம்ம எல்வை ஆட் பண்ணுவோம், அட்வர்ப்னா எல்வை ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யோசிக்காதீங்க. சில வார்த்தைகளுக்கு அந்த கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இங்க என்னது? ஸ்ட்ரெயிட்லின்னு சொல்லக்கூடாது, என்ன வரணும்? ஸ்ட்ரெயிட் தான் சொல்லணும். ஸோ ஆப்ஷன் ஏல தான் என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் ஏல தான். ட்ரா குயிக்லி அண்ட் ஸ்ட்ரெயிட். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன். He knows that he has no other option but to work hard. அவனுக்கு நல்லாவே தெரியும்பா, கஷ்டப்பட்டு வேலை செய்யறதை விட வேற எந்த வழியுமே இல்ல அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும்பா அப்படின்றாங்க. என்ன சொல்லலாம்? இன்னைக்கு காலையில தான், நேத்து காலையில தான் பெய்ட் செஷன்ல இதை பத்தி பார்த்தோம், கன்ஜங்ஷன்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அதரை ஃபாலோ பண்ணி, சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்ஸுக்கு தான் பாத்தீங்கன்னா பட்ன்றது பாரு, அதற்கு என்னன்னா தான்ன்றதுதான் பாரு, அதற்கு என்னது? தான்ன்றதுதான் பாரு. So he knows that he has no other option than to work hard அப்படின்றதுதான் கரெக்ட். சரிங்களா? So ஆப்ஷன் பி தான் இரு. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் இரு. வெரி குட் சூப்பர்மா. அடுத்து, she has a habit of spending against her means. சொல்லுங்க பார்க்கலாம். her means என்ன அர்த்தம்னா அவளுடைய வரவுன்னு அர்த்தம். அவளுடைய வரவை விட அதிகமா செலவு பண்றது அவளுடைய பழக்கமா இருக்குப்பா அப்படின்றாங்க. என்ன சொல்லலாம்?
அவளோட இன்கம்மை விட அவளோட எக்ஸ்பென்ஸ் எப்பயுமே அதிகமா இருக்குப்பா, எப்பயுமே அவளோட பழக்கமே இப்படி மாறிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்லலாம்? she has a habit of spending against her means. இல்ல என்ன சொல்லணும்? spending beyond her means. ஸோ அவளுடைய her meansனா என்ன அர்த்தம்? இன்கம் அர்த்தம். சரிங்களா? ஸோ அவளுடைய இன்கம்மை தாண்டி அவ செலவு பண்ணுவாப்பா, அதுதான்ப்பா அவளோட பழக்கம் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்லலாம்? அகெயின்ஸ்ட் வரக்கூடாது, பியாண்ட் வரணும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் ஒன். Mother said that it was quite all right for her to get upset for scoring less. அம்மா என்ன சொன்னாங்களாம்? சரி ஓகே, கம்மியா மார்க் எடுத்துட்டுன்னு வருத்தப்படுறியா? சரி வருத்தப்பட்டுக்கோ, ஓகே தான், பிரச்சனை இல்லை தான், வருத்தப்பட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்களாம். என்ன சொல்லலாம்? Mother said that it was quite all right for her to get upset for scoring less. அப்படின்றது கரெக்டாக தான் இருக்கு, எந்த இடத்துலையுமே இதை மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களாப்பா? ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டே வரீங்கன்னு நம்புறேன், ஆர் அட்லீஸ்ட் நீங்க நினைச்ச ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும்னு நம்புறேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். She has not written a single novel by 3 years. 3 வருஷத்துல ஒரு 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 சிங்கிள் நாவல் கூட அவ எழுதலப்பா அப்படின்றாங்க. கடந்த 3 வருஷத்துல அவ ஒரு சிங்கிள் நாவல் கூட எழுதலப்பா அப்படின்றாங்க. என்ன சொல்லலாம்? சொல்லுங்கப்பா. என்ன எரர் சொல்ல தெரியலன்னா எந்த பார்ட்லனாச்சும் சொல்லுங்க. எப்பயுமே டைமை டினோட் பண்ணும்போது ஒன்று ஃபார் யூஸ் பண்ணுங்க அல்லது சின்ஸ்ன்றதை யூஸ் பண்ணுங்க. டைமை டினோட் பண்ணுவோம். ஃபார்ன்றது பீரியட் ஆஃப் டைம் கூட யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபார்ன்றது பீரியட் ஆஃப் டைம் கூட டினோட் பண்ணுவோம். சின்ஸ்ன்றது பாயிண்ட் ஆஃப் டைம் கூட டினோட் பண்ணுவோம். சரிங்களா? இங்க 3 இயர்ஸ்ன்றது பீரியட் ஆஃப் டைம், அப்ப என்னது? for 3 years ன்னு போடுங்க, by 3 years வேணாம். சரிங்களா? okay, she had not written a single novel for 3 years அப்படின்றது கரெக்ட். ஓகேங்களா? so option C is the right answer. அடுத்து, she is quite a generous woman who has donated such a large amount for the flood affected people. so வெள்ளத்தால அஃபெக்ட் ஆன மக்களுக்கு இவ்வளோ காசு வாரி வழங்குறாங்களேப்பா, அவங்க பயங்கரமான பெரிய மனசுக்காரங்க போலேப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ரொம்ப சில்லியான எரர், ரொம்ப சில்லியான எரர். ஆனால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எரர் சில்லி தான், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, குவயட் அப்படின்னு என்னப்பா அர்த்தம்? பி குவயட் அப்படின்னு வாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சைலண்டா இரு, அமைதியா இரு சொல்லும் போது என்னது? குவயட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். இங்க அவங்க பயங்கரமான ஒரு ஜெனரஸான ஒரு பர்சன் சொல்லும் போது அமைதியான ஒரு ஜெனரஸான பர்சன் சொல்ல முடியுமா? இல்ல. இங்க என்ன வரணும்னா இங்க குவைட் வரணும். குவைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட்லின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்லின்னு அர்த்தம். ஸோ குவைட் அ ஜெனரஸ் பர்சன் அப்படின்றது கரெக்ட், குவைட் அ ஜெனரஸ் உமன்ன்றது கரெக்ட். குவைட்னு வராது, குவைட் தான் வரணும். சரிங்களா? வெரி குட், சூப்பர். அடுத்தது, I told Rahu on wait for 2 hours at the bus stop. பஸ் ஸ்டாப்ல ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்ட்டு நான் ராகுல் கிட்ட சொன்னேனா. என்ன சொல்லலாம்? எதுப்பா கரெக்ட்? எது தப்பா இருக்கு? என்ன வரணும்? ஈஸி தானே. I told Rahul to wait for 2 hours at the bus stop ன்றது கரெக்ட். சரிங்களாப்பா? ஓகே, ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நம்புறேன். அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலரா வரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம செஷனை ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட்
சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நமக்கு குரூப் 4 உடைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட் 24/7ல் அந்த குரூப் 4க்காக தனியாக ஒரு பேட்ச் போட்டாச்சு சரிங்களா. தனியாக பேட்ச் போட்டாச்சு, டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் போட்டாச்சு, புக்ஸு ஃபிசிக்கல் புக்ஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா. எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. லைக் பட்டன் ஒன்று போட்டு விட்டுருங்கப்பா மறக்காமல். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பபாய். டேக் கேர். ஹாப்பி வீக்கெண்ட்.